Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப டேஸ்டான ட்ரெடிஷ்னலான கமர்கட்டு மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ருப்போம். ஆனால் இது வீட்டிலையே ரொம்ப சுலபமாக செய்ய முடியும். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. குழந்தைங்களுக்கு கண்டது நம்ம மிட்டாய்கள் இந்த மாதிரி வாங்கி தரதை விட இது போல் நம்ம ஹெல்த்தியான சாப்பாடு வீட்டிலையே பண்ணி கொடுத்தோன்னா ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1.5 கப் அளவு வெல்லம் நுணுக்கிட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு டம்ளரோ இல்லை வீட்டில் இருக்க கப்போ எடுத்துகிட்டு அதில் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. இப்போ அந்த வெல்லத்தை ஒரு பேனில் போட்டிருக்கேன். அதில் ஒரு 1/2 கப் அளவு நம்ம தண்ணியும் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக பண்ணுறோன்னா இந்த வெல்லத்தை நல்லா கரைக்கிறதுக்காக. இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மெஷரிங் கப்லாம் தேவையில்லை. வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் எடுத்துகிட்டு நீங்கள் அளந்துக்கோங்க. ஆனால் வெல்லத்தை நல்லா நுணுக்கிட்டு அளந்துக்கோங்க. அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை இல்லைனா கருப்பட்டி கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் வெள்ளை சக்கரை மட்டும் யூஸ் பண்ண வேணாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கரைஞ்சிருச்சு. இது போல் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இதை அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் 1 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது வாசனை வரது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம வறுத்து செஞ்சோன்னா இந்த ரெசிபி ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இதை நீங்கள் ஒரு 20 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். கெட்டு போகாமல் இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் இது கரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ கலர் இது போல் மாறினதுக்கப்புறமா வேற ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதே பேனில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல வெல்லம், அதை இது போல் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இதில் மண் தூசிலாம் இருக்கும். அதனால் வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு இது போல் கலந்துட்டே இருங்க. நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள்லாம் உங்களுக்கு வேணும்னா வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கமர்கட்டுக்கு பாகு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இதுக்கு ரொம்ப கரெக்டான பாகு பதம் வேணும்னு அவசியம் கிடையாது. பிகினர்ஸ் கூட இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நுரைச்சி பொங்கி வருதில்ல, இதெல்லாம் நல்லா அடங்கிரும். கொஞ்சம் நேரத்தில் ஹை ஃப்ளேமில் வச்சு இது போல் கலந்துட்டே இருங்க. அப்போ இது நல்லா அடங்கிரும். இப்போ ஓரளவுக்கு அந்த நுரையெல்லாம் அடங்க ஆரம்பிச்சிருச்சு. கையில் தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் மாதிரி ஃபார்ம் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுல. இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை இந்த பாகு தொட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே கலந்துட்டே இருங்க. நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும் போது நீங்கள் தேங்காய் துருவலை இதில் சேர்த்துருங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் கரண்டிகிட்ட எப்படி தூக்கி விட்டிங்கன்னா மெதுவாக விடுது பாருங்கள் கீழே. அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா கெட்டியாயிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா நுரைச்சி பொங்கி வந்ததெல்லாம் கூட அடங்கிட்டு கடாயோட அடியில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கல்ல, இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நம்ம துருவி வதக்கி வச்சுருக்கோம்ல தேங்காய், அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கடாயில் ஒட்டாமல் அப்படியே உருண்டு திரண்டு அல்வா மாதிரி வரும். அது வரைக்கும் நம்ம இதை கலந்துகிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்துகிட்டே இருங்க. கடைசியாக இதில் கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 ஏலக்காயை நுணுக்கிட்டு சேர்த்துருக்கேன். இது நல்ல வாசனை கொடுக்கும். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ண அது நல்லா கெட்டியாகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைமில் வேகமாக அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம அடுப்பில் வச்சுருந்தா கூட அது கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவும் கலந்துகிட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமாவும் கலக்கணும், இல்லைனா கலர் ரொம்ப வேகமாக மாற ஆரம்பிக்கும்.
ஏன்னா எப்போதுமே வந்து வெல்லத்துக்கு ரொம்ப சூடு தன்மை இருக்குது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணோன்னா கூட அந்த வெல்லம் வந்து அப்படியே கொதிக்கும், அந்தளவுக்கு அது சூடாக இருக்கும். பாருங்கள், நான் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் அது கலர் மாறிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நல்லா மாறினதுக்கு அப்புறமா வேறு ஒரு பிளேட்டில் இதை மாற்றிடுங்க. ஒரு சில்வர் பிளேட்டில் இது போல் மாற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம இதை அதுக்கப்புறமாவும் கொஞ்சம் சூடு பண்ணுற மாதிரி வரும், அதுக்காக சூடு தாங்கக்கூடிய சில்வர் பிளேட்டில் மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறமாவும் ஒரு ஸ்பூன் இல்லை கரண்டி வச்சுட்டு இது போல் கலந்துட்டே இருங்க. இது நல்லா வெதுவெதுப்பான சூட்டுக்கு வர்றது வரைக்கும் இது போல் நல்லா கலந்துட்டே இருங்க. நம்ம கலக்காமல் அப்படியே விட்டுட்டோன்னா ரொம்ப ஹார்டாயிரும், அதே சமயம் கலரும் ரொம்ப டார்க்காயிரும், டேஸ்ட்டும் கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது போல் கலந்துட்டே இருங்க. இப்போ இது கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டுக்கு வந்திருக்கு. இந்த டைமில் கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு, அதுக்கப்புறம் ஸ்பூன்லேயும் கொஞ்சம் நெய் தடவிட்டு இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்ட ஆரம்பிச்சிடுங்க. இது வந்து லேசாக சூடாக இருக்கணும், அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்க முடியும். ரொம்ப ஆறிடுச்சுன்னா ரொம்ப ஹார்டாயிரும், கிறிஸ்பியாயிரும், அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்க முடியாது. எல்லா உருண்டைகளும் ஒரே ஷேப்பில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு இதை வந்து வேற ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இதே போல் மீதம் இருக்க எல்லா உருண்டைகளையும் உருட்டிக்கோங்க. கையில் வந்து நெய் கம்மியாயிருச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் நெய் தடவிட்டு மறுபடியும் உருட்டுங்க. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் அப்படியே நம்ம கடையில் வாங்கின கமர்கட் போலவே இருக்கும். நீங்கள் இது போல் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டிட்டு இருக்கும்போதே அந்த மிக்சர் இருக்குல்ல, கமர்கட்டு மிக்சர், அது வந்து ஆற ஆரம்பிக்கும். அது ரொம்ப ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வராது, எடுக்கிறதுக்கே வராது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் போல் அந்த மிக்சரை ஹீட் பண்ணிக்கோங்க. அடுப்பில் அப்படியே டைரெக்டாக தட்டில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அது லேசாக உருகும்ல, அந்த டைமில் நீங்கள் மறுபடியும் உருட்ட ஆரம்பிக்கணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா உருண்டைகளையும் இது போல் உருட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது பார்க்குறதுக்கே எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குல்ல, பார்க்கும்போதே எடுத்து சாப்பிட்ணும் போல் இருக்குது. டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பசிக்கிற சமயத்தில் வாயில் போட்டு நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அவ்வளோ வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்டில் ரொம்ப நாளாக கேட்டுட்டும் இருந்தீங்க. நான் ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொன்ன அளவுகளோட சொன்ன ப்ரொசீஜரில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பெர்ஃபெக்டான ரெசிபி கிடைக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.